வணக்க மக்களை, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த 12வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 12வது வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே வந்துருவாங்க நாமினேஷன் லிஸ்ட்டில். நாமினேஷனுக்குள்ளே எல்லாருமே வந்துருவாங்க. ஒரு 2 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உள்ளாலும் கேப்டன் மட்டும் நாமினேஷன் வரமாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அதுக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது 12வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். 4 பேர் நாமினேஷன் இல்லாமல் NFP-யோட சேர்த்து 5 பேர் நாமினேஷன் இல்லாமல் பாக்கி ஆட்கள் ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் மாட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, யார் யார் நாமினேட்டரில் இருக்காங்க, யார் எஸ்கேப் ஆயிருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் போட்டுருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் யார் இருக்கா அப்படிங்கிற அந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்துடலாம். 12வது வாரத்தோட முதல்ல நாமினேஷன் லிஸ்ட்டில் அன்சிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 5 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் அன்சிதா கொடுத்த ரோஸ்ட் அப்படி ஸோ நிறைய விஷயங்களை விஜய் சேதுபதியே போட்டு உடச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அன்சிதா 5 ஓட்டுகள் எல்லாருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்துல மஞ்சரி, இவங்க வந்து ஏதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை வேற ஏதாவது காரணத்தினால மட்டும்தான் கேப்டன்சி இதனால மட்டும்தான் நாமினேஷன் இல்லாமல் இருந்திருப்பாங்க. பாக்கி எல்லா வீக்லேயும் வந்து நாமினேஷன் வந்துருவாங்க. அண்ட் மஞ்சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓட்டுகள், மஞ்சரி 4 ஓட்டுகள், ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓட்டுகள் வாங்கியிருக்காப்ல. ஜெஃப்ரி காலையிலேருந்து நிறைய ஷோஸ் வந்து ஜெஃப்ரி தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துச்சு. நான் ஸோ நம்மளுமே வந்து வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் கடைசியில் அது ஏதோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பெருசாக நான் சாரி கேட்டுக்கிறேன், சரிங்களா? பட் இப்போ ஜெஃப்ரி வந்து 3 ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்துல இருக்காப்ல. 4வது இடத்துல ஜாக்லின் 3 ஓட்டுகள். ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் என்னப்பா, ஜாக்லின் வந்து நாமினேஷனில் இல்லை அப்படின்னா தான் நமக்கு ஆச்சரியம். அவங்க நாமினேஷனில் இருந்தால் ஆச்சரியமே கிடையாது. தொடர்ந்து 12 வாரங்களாக நாமினேஷனில் தான் இருக்காங்க. 4வது இடத்துல ஜாக்லின், 5வது இடத்துல ராணோ 3 ஓட்டுகள், 6வது இடத்துல பவித்ரா ஜனனி 3 ஓட்டுகள், 7வது இடத்துல விஜய் விஷால் 2 ஓட்டுகள், சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் தான் நாமினேஷனில் இருக்காங்க. மிச்சம் எஸ்கேப் ஆன ஆட்கள்லாம் ஒரு ஆள் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேர் எஸ்கேப் ஆனாலே தெரியுது, ஓப்பன் நாமினேஷன் வந்து கிடையாது. கண்டிப்பாக ஓப்பன் நாமினேஷன் வந்து கிடையாது. இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபெஷன் ரூம் நாமினேஷனாக தான் இருக்கும். அதனால தான் ஆள் வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னு பாயிண்ட், சரிங்களா? ஸோ இந்த 7 பேர் நாமினேட் ஆகிட்டாங்க. அன்சிதா, மஞ்சரி, ஜெஃப்ரி, ஜாக்லின், ராணோ, பவித்ரா ஜனனி, விஜய் விஷால். இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், என்ன ப்ரோ பவித்ரா ஜனனியும் வந்துட்டாங்க, இவர் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க, நாமினேஷன் வந்துட்டாங்க, அப்போ கேப்டன் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முத்து வரலையே, அப்போ கேப்டன் முத்து தானா அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுக்கான இன்னும் கன்ஃபார்ம் அப்டேட் வரல. ஸோ அதுலேயும் நான் ஏமாற விரும்பலை. ஸோ கன்ஃபார்மாக வந்தோடனே நான் அதை வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நாமினேஷனில் இல்லாத ஆட்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். முத்து, இன்னொன்று NFP ப்ரீ பாஸ் வச்சிருக்க நம்ம ரயான், அப்புறம் தீபக்கு, சௌந்தர்யா, அருண், இந்த 3 பேரும் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறது எனக்கே தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீக் மேபி ஃபேமிலி டாஸ்க், ஃப்ரீ டாஸ்க் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னே அது தெளிவான ஒரு வீடியோ போகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டு சேனலை புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.